அது உள்ளே நடக்க கூட வசதி இல்லை. ரோடு சரியில்லை. போட்ட ரோடு தான் 3 டைம் போட்டாங்க, ஒரு டைமும் நல்லா இல்லை. இது 3வது வாட்டி போட்டோம், ரோடும் எல்லாமே போயிடுச்சு. போகிற வர்றதுக்கு வழி மெயினாக வேணும். வயசானவங்க யாராவது பத்திரிக்கை வைக்க வரவங்க கூட வர முடியல. வழி நல்லா இல்லாததுனால வரவும் மாட்டேங்கிறாங்க. அதனால வீட்டில் இருக்கிற தண்ணி எல்லாம் வெளியில் ட்ரைனேஜ் தண்ணி தான் வருது. இப்போ அது மழை தண்ணினா கூட நடந்து போகலாம், அந்த தண்ணியில் எப்படி வர முடியும் சொல்லுங்கள்? ஃபுல்லாகவே எல்லா இடமும் ட்ரைனேஜ் தண்ணி தான் இருக்குது. ரோடு போட்டு கொடுத்தாங்கன்னா நல்லாயிருக்கும், அவ்வளோதான். யாருமே வரலங்க. ஓட்டு கேட்கும் போது வருவாங்க, அப்போ தான் இருக்குது எல்லாருக்கும். ஓட்டு வேணும் போது மட்டும்தான் வந்து கேட்பாங்க, மற்ற டைமில் வரவும் மாட்டேங்கிறாங்க. என்னன்னு கேட்க மாட்டேன். அவங்களாமே விழுந்திருக்காங்க. இங்கே ரோடு போட்டிருக்கு, அதில் எத்தனை வயசானவங்க விழுந்தாங்க தெரியுமா? 10 பேர் இருக்கோம். யாருன்னா எல்லாம் விழுந்து பாவம் ட்ரெஸ்ஸை மாற்றிக்கணும், வழிக்கணும். ரோடு போட்ட இடத்துல எங்கேயாவது பாசை பிடிச்சி விழ முடியுமா? நீங்களே யோசிச்சு பாருங்கள். அந்த மாதிரி விழுது இது பண்ணின்னு போகிறாங்க. அப்போ கூட யாரும் அதை சரி பண்ணணும்னு தோணலை. என்ன செய்யுது? அதான்ப்பா, இது பிளாட்டு தான். ஆனால் இதில் அந்த ட்ரைனேஜ் தண்ணி நின்னா கொசு உற்பத்தி ஆகி அப்புறம் டெங்கு வருது, இது வருதுன்னா எப்படி வராமல் இருக்கும்? நீங்கள் யோசிச்சு பாருங்க. நாங்களாம் கதவு திறக்கிறதே இல்லை. ஃபுல்லாக மூடி எவ்வளோ நேரம் இருக்க முடியும்? நீங்களே யோசிச்சு பாருங்கள். ஃபுல்லாக இதெல்லாம் தண்ணி தேங்கினா இதில் இருக்கிற கொசு மொத்தம் வீட்டுக்கு வருது. கடந்த ஒரு 6 வருஷமா நான் வண்ணாரப்பேட்டையிலேருந்து நாங்கள் திருநின்ற ஊர் இடத்துக்கு மாறி இருக்கேன். ஏன் மாறினா இங்கே ஒரு நல்ல அட்மாஸ்பியர் இருக்கு, நல்ல நேச்சர் இருக்கு அப்படின்னு சொல்லி தான் மாறணும். ஆனால் அதுக்கு இங்கே இருக்கிறதுக்கு அங்கன்னா ஹேர் பொல்யூஷன் மட்டும்தான் இருக்கு. இங்கே ஃபுல்லுமே வாட்டர் பொல்யூஷன் எல்லாமே இருக்கிறதால எங்களால் ஏன்டா இப்போ அங்கேருந்து இங்கே வந்தோன்ற அளவுக்கு இருக்கு. ரொம்ப சின்ன சின்ன குழந்தைங்க இருக்காங்க, வயசானவங்களா இருக்காங்க. படிக்கட்டை விட்டு வெளியில வரத்துக்கே எங்களுக்கு கஷ்டம், பயமா இருக்கு. ஒரு ஸ்டெப் நாங்க காலை வச்சா கூட எங்க விழுவோம் அப்படின்னு தெரியாது. நிறைய பேர் இங்க விழுந்திருக்காங்க, அடிப்பட்ட ஹாஸ்பிட்டல். அது இல்லாம பாம்பு அந்த மாதிரி சில உயிரினங்கள் தொல்லையால அது ஒரு குழந்தைய இது பண்ணிருக்கு, கொத்தி திருவள்ளூர்ல அட்மிட் பண்ணோம். அதுக்கான ப்ரூஃபும் எங்ககிட்ட இருக்கு. ஸோ வீட்டை விட்டு எப்படி வெளியில வரதுன்றது கொஞ்சம் பயமா இருக்கு. மழையில எங்களை நாங்க பாத்துக்கிறதா, வேலைக்கு போறதா, குழந்தைங்களை பாத்துக்கிறதா, வயசானவங்களை பாத்துக்கிறதா? அதனால நாங்க என்ன பண்றது? நீங்க தான் கொஞ்சம் பார்த்து எங்களுக்கு நல்ல முடிவா எடுக்கணும். நீங்க என்ன சொன்னாலும் நாங்க அதுக்கான கட்டுப்படுறோம்.